கேட்கிறேன், உலக மக்கள்கிட்ட கேட்கிறேன், கிறிஸ்துவ மக்கள்கிட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நீங்க மீட்டெடுக்கப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இப்போ எல்லா கலர்லையும் கொடி வந்துட்டு, கட்சி கொடி, கருப்பு கொடி இருக்கு, மஞ்சள் கொடி இருக்கு, பச்சை கொடி இருக்கு, வெள்ளை கொடி இருக்கு, நீல கொடி இருக்கு, சிவப்பு கொடி இருக்கு. இந்த கொடியெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய வீட்டு வாசலில் கட்டி பறக்க விடுவார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த கொடி நிறத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சட்டையை போட்டுக்கிடுவாங்க. இந்த கொடி நிறத்துல வேட்டியை கட்டிக்கிடுவாங்க. இந்த கொடி நிறத்துல சேலையை கட்டிக்கிடுவாங்க. இன்னும் இப்போ வந்துட்டு இந்த கொரோனா காலத்துல வந்துட்டு இந்த கொடி நிறத்துல வந்துட்டு என்னத்தை போட்டுக்கிடுவாங்க, மாஸ்க் போட்டுக்கிடுவாங்க. ஹலோ, இந்த கொடி கலர்ல நீ வந்து ட்ரெஸ் போட்டதுனாலயோ, மாஸ்க் போட்டதுனாலயோ, சட்டை போட்டதுனாலயோ, லுங்கி கட்டினதுனாலயோ, இல்ல இந்த கொடிகளை வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி பறக்க விட்டதுனாலயோ இந்த சங்காரக்காரன் உன்னை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? இல்லைங்க. இப்ப இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு முன்னாடி கொடியை நாட்டி வச்சிருக்கிறாங்க, கட்சி கொடியை நாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் அடையாளம் உனக்குள்ள இல்ல, உன் வீட்டுக்குள்ள இல்ல. சாபம் உன் வீட்டுக்குள்ள என்ன தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த சிவப்பு குதிரையும் இந்த மங்கின குதிரையும் இன்னைக்கு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் உழைத்தோடி என்றும் சுவிசேஷ விதை தூவுவோம். உறங்காமல் நாமும் உழைத்தோடி என்றும் சுவிசேஷ விதை தூவுவோம். இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. ராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே. ராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே. ஒளியுள்ள காலம் முடிகின்ற முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் முடிகின்ற முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. திறப்பின்னோர் வாசல் அங்கே, அதில் நிற்கும் மனிதர் எங்கே. திறப்பின்னோர் வாசல் இங்கே, அதில் நிற்கும் மனிதர் எங்கே. பரிசுத்த கண்கள் பூலோகமெங்கும் வகை தேடி திரிகின்றதே. பரிசுத்த கண்கள் பூலோகமெங்கும் வகை தேடி திரிகின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
காஸ்பல் டிவி பார்வையாளர்களுக்கும் அல்லேலூயா குட் நியூஸ் மீடியா பார்வையாளர்களுக்கும் வேகமாக இந்த உலகத்திற்கு மறுபடியும் திரும்பி வரப்போகிற இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். பல்வேறு கோணங்களில் நாம் இந்த மீடியாவில் பேசி வருகிறோம். அதை கேட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன் பெற்று கிறிஸ்துவுக்குள் அவர்கள் உயிர் மீட்சி அடைகிறதை நாங்கள் சாட்சியாக கேட்டு நாங்கள் கிறிஸ்துவுக்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் துதியையும் கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த மீடியா பார்வையாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தை ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தபடினால நான் அந்த சத்தியத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் 4வது வசனம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து நான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது கண்டிப்பாக ஒரு தாயின் கருவறையில கருதரித்து கருவறைக்குள்ள உருவாக்கப்பட்டு காலம் நிறைவேறின போது வெளிப்பட்டு இன்றைக்கு ஒரு குழந்தை பருவத்தை தாண்டி ஒரு வாலிப பருவத்தை அடைந்து ஒரு முதிர் வயதை அடைந்திருக்கக்கூடிய முதிர்ச்சியில் இருக்கக்கூடியவங்க, சிறுசு முதல் பெருசு வரைக்கும் இருக்கிறவங்க அம்புட்டு பேரும் இந்த சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை கேள்விப்படாமல் ஒருவேளை அவர்கள் மரித்துவிட்டால் அவருடைய ஆத்மா பாதாளத்திலே சென்றுவிடும். 2 குதிரைங்க. ஒரு குதிரை சிவப்பு குதிரை, மற்றொரு குதிரை மங்கின நிறமுள்ள குதிரை. இந்த 2 குதிரையில வந்துட்டு 2 தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த 2 தூதர்களும் செய்யக்கூடியதான காரியத்தை தான் நம்ம இங்க பார்த்தோம். சிவப்பு குதிரையின் மேல இருக்கிறவனுக்கு என்னன்னு சொன்னா, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது சிவப்பு குதிரையில் இருக்கக்கூடிய தூதன் என்ன செய்யறானா, கொலை செய்யக்கூடியவன். பூமியில இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் என்ன பண்ணி கொலை செய்வாங்க. சமாதானம் அங்க இழக்கப்படும். இதற்கான அதிகாரத்தை பெற்றவன். ஹலோ, நான் கேட்கிறேன் உங்க சகோதரனா, எங்க இது நடக்கல? இது நடந்து முடிந்தது என்று சொல்ல முடியுமா? அல்லது இப்பதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அல்லது இனித்தான் நடக்க போகிறது என்று சொல்ல முடியுமா? எந்த காலத்தை நம்ம பார்த்தாலுமே இந்த விஷயம், இந்த பிரச்சனை
இந்த சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்குது. கொலை, காசுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, ஏதோ ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை அடக்கிக் கொள்ளும்படியாக தாய் என்று பாராமல், தகப்பன் என்று பாராமல், பிள்ளை என்று பாராமல், நண்பன் என்று பாராமல், நம்மை போல அவர் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி என்று பாராமல் துணிகரமாக கொலை செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் செத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கொலை நடந்த இடத்துல அல்லது இந்த கொலை நடந்த அந்த வீட்டில் யாராவது சந்தோஷமா மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமா? முடியாது. அங்க சமாதானம் இருக்காது. சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. சரிங்களா? இன்னைக்கு இதே நிலைமை நம்ம உலகத்தின் வரைபடத்தை நாம திருப்பி 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 பார்த்தாலும் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது. விளங்கிக் கொள்ளுங்க, நம்மளால மறுக்க முடியாது. அப்ப இந்த சிவப்பு குதிரையில ஏறி வந்தவனுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது 8வது வசனத்துல நான் பார்த்தபோது, இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியுமான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மங்கின நிறமுள்ள அந்த குதிரையின் மேல அந்த தேவதூதன் வெளிப்படும் போது இங்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. எப்படி, என்ன நடக்குது? பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகம், சாவு, இப்படி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. இந்த பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் சாவுக்கும் பூமியின் துஷ்ட மிருகத்துக்கும் பூமியின் காற்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த ஒவ்வொரு கொஞ்சம் பேரு பஞ்சத்தினால சாகுறாங்க, கொஞ்சம் பேரு பட்டயத்தினால சாகுறாங்க, கொஞ்சம் பேரு துஷ்ட மிருகங்களினால் சாகுறாங்க. இப்படி பல்வேறு கோணங்களில் சாவு மனுஷனை விட்டு வைக்காமல் நாள்தோறும் அவனையே பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நீங்கள் நாளும் யோசிக்க வேண்டிய ஒரு உண்மை சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு உண்மை சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்போ உலகத்துல கண்ணிமைக்கிற நேரங்களில் இத்தகைய அழிவுகள், பேரழிவுகள், மரணம், கொலை, இந்த மாதிரியான மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிற இக்காலகட்டங்களில் நாம எப்படி நம்முடைய பிராணனை காத்துக்கொள்வது, அதற்கு என்ன சொல்யூஷன், அதற்கு என்ன வழி? ஒரு 2-3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, எரிகோ பட்டணத்தை யோசுவா வேவு பார்க்கும்படியாக சிலரை அனுப்பி வைக்கிறான். அப்பொழுது அங்க வேவு பார்க்க போனவங்க ராகாபி என்கிறதான ஒரு வேசி அந்த அம்மா வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, சேர்றாங்க. அங்க அந்த வேசியாக இருந்தாலும் அந்த ராகாப் என்கிற பெண் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா. அந்த ஒரே காரணத்துக்காக எரிகோ பட்டணத்தினுடைய அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய அலங்கம் இடிந்து உடைந்ததற்கு பிறகு இந்த யோசுவா தலைமையில் இருக்கக்கூடியதான இஸ்ரவேல் ஜனங்கள் 50 பேரும் எரிகோ பட்டணத்துக்குள்ள போறாங்க. எரிகோ பட்டணத்துக்குள்ள போகும்போது எரிகோ பட்டணத்துக்குள்ள இருந்ததான ராகாபினுடைய வீடு, அவங்க வீட்டில் இருந்தவங்க 50 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதற்கு அங்க ஒரு அடையாளம் போடப்பட்டுச்சு. அந்த அடையாளம் ஒரு சிகப்பு நூலினால் செய்யப்பட்ட ஒரு கயரை அந்த வீட்டு ஜன்னலில் கட்டி தொங்க போட்டிருந்தாங்க. அந்த வீடு ராகாபின் வீடு என்று அறிந்து யாரும் அந்த வீடை கிட்டி சேராதபடிக்கு
அந்த வீட்டையும் அந்த வீட்டில் இருந்தவங்களையும் சேதப்படுத்தாதபடிக்கு விட்டு வைத்தார்கள். அதற்கு ஒரு அடையாளம் போடப்பட்டுச்சு. அந்த அடையாளம் தான் சிகப்பு நூல். இன்னும் நான் சொல்லட்டும், எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்தார்கள். 400 ஆண்டு கால அடிமைத்தனம். அப்போ மோசையை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களை வெளியேற்றும்படியாக சொல்லுறாரு. அப்போ மோசை போய் பார்வோன் கிட்ட போய் சொல்லும் போது மோசை என்ன பண்ணல, பார்வோன் என்ன பண்ணல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில அனுப்பி விடுவதற்கு முன் வரவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை வந்த போது ஆண்டவர் மோசை கிட்ட சொல்லுகிறாரு, நான் எகிப்தில் எங்கும் வாதையை வரப்பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வாதையை நியமிக்கிறார். அதுல 9 வாதைகள் அங்க நடக்குது. எங்க நடக்குது? எகிப்துல இருந்ததான எகிப்தியருடைய வீடுகளில் தான் இந்த வாதை நடக்குது. ஆனா இஸ்ரவேலர்களுடைய வீடுகளிலேயும் அவங்களுடைய பாளையத்திலேயும் எந்த பிரச்சனை இல்லை. அப்ப இந்த 9 வாதைகள் நடந்த போதிலும் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே அனுப்பிவிடுவதற்கு முன் வரவில்லை. சரி, இப்ப கடைசியாக 10வது வாதை, அதான் தலைப்பிள்ளை சங்காரம். தலைப்பிள்ளை சங்காரம் என்கிறதான ஒரு திட்டத்தை ஆண்டவர் நியமித்தார். அந்த 10வது வாதையாகிய அந்த தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தால் மட்டும்தான் பார்வோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விடுவான் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்து மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்குரிய முறையை சொல்லி கொடுத்தார். அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்குரிய மற்ற எல்லா பொருட்களையும் நீங்கள் சேகரித்து வைத்துவிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை அதனுடைய கழுத்தை அறுத்து அந்த இரத்தத்தை என்ன பண்ணுங்க, அந்த இரத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலே நீங்கள் என்ன பண்ணணும், பூச வேண்டும் என்று சொன்னார். அது நாம இங்க பார்த்தோன்னு சொன்னா யாத்திராகம புத்தகத்தில் 12வது அதிகாரத்துல 12வது வசனம் முதல் வாசிக்கிறேன். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பெயராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று சொல்லி மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த இரத்தத்தை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடினுடைய நிலை சட்டத்தில் என்ன பண்ணணும், அது நிலை சட்டத்தில் தான் அந்த இரத்தத்தை பூசணும் அப்படின்னு சொல்லி 23வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிடாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போக பண்ணுவார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகள் எல்லாம் என்ன பண்ணணும், இந்த ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை என்ன பண்ணணும், பூசணும். எல்லாம் விளங்குதா? இப்ப அந்த ரத்தத்தை பார்த்து அந்த சங்காரம் பண்ணக்கூடியதான அந்த தூதன் போக பண்ணுவார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகள் எல்லாம் என்ன பண்ணணும், இந்த ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை என்ன பண்ணணும், பூசணும். எல்லாம் விளங்குதா? இப்ப அந்த ரத்தத்தை பார்த்து அந்த சங்காரம் பண்ணக்கூடியதான அந்த தூதன் அந்த வீட்டை விலக்கிட்டு போயிடுவான். அப்ப ரத்தம் யார் வீடுகளில் பூசப்பட்டுச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளில், நிலைகளில், சட்டத்தில் பூசப்பட்டுச்சு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்த உலகம் எங்கிலும் இந்த சிவப்பு குதிரை, இந்த மங்கின குதிரை சுற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும், ஒவ்வொரு மாநிலத்தையும், ஒவ்வொரு நகரத்தையும், ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு நபரையும் இந்த சிவப்பு குதிரை, மங்கின குதிரை சுற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு மேல 2 தூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது கடைசி காலம். அப்ப இதுல இருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட, காப்பாற்றப்பட
உங்கள் வீடுகளில், இன்னும் சொல்ல போனா வீடாகிய உங்கள் மேல் சிவப்பு இரத்தத்தின் அடையாளம் இருக்கிறதா? இது என்னுடைய கேள்வி. இது ரொம்ப சீரியஸா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, நல்லா யோசிக்கணும். கிறிஸ்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க அந்த நமக்காக கொல்கதா மலையிலே சிலுவையிலே சிந்தினார் அல்லவா ரத்தம், அந்த ரத்தத்தினால நீங்க மீட்டெடுக்கப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அடையாளம். அந்த ரத்தத்தினால நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வாதை உன்னை அணுகாது. நீ வந்துட்டு சங்காரக்காரனால் சாக மாட்ட. இப்படிப்பட்ட சாவு வராமல் இருப்பதற்கு நீங்க ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கணும். நான் கேட்கிறேன், உலக மக்கள்கிட்ட கேட்கிறேன், கிறிஸ்துவ மக்கள்கிட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நீங்க மீட்டெடுக்கப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இப்போ எல்லா கலர்லையும் கொடி வந்துட்டு, கட்சி கொடி, கருப்பு கொடி இருக்கு, மஞ்சள் கொடி இருக்கு, பச்சை கொடி இருக்கு, வெள்ளை கொடி இருக்கு, நீல கொடி இருக்கு, சிவப்பு கொடி இருக்கு. இந்த கொடியெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய வீட்டு வாசலில் கட்டி பறக்க விடுவார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த கொடி நிறத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சட்டையை போட்டுக்கிடுவாங்க. இந்த கொடி நிறத்துல வேட்டியை கட்டிக்கிடுவாங்க. இந்த கொடி நிறத்துல சேலையை கட்டிக்கிடுவாங்க. இன்னும் இப்ப வந்துட்டு இந்த கொரோனா காலத்துல வந்துட்டு இந்த கொடி நிறத்துல வந்துட்டு என்னத்தை போட்டுக்கிடுவாங்க, மாஸ்க் போட்டுக்கிடுவாங்க. ஹலோ, இந்த கொடி கலர்ல நீ வந்து ட்ரெஸ் போட்டதுனாலயோ, மாஸ்க் போட்டதுனாலயோ, சட்டை போட்டதுனாலயோ, லுங்கி கட்டினதுனாலயோ, இல்ல இந்த கொடிகளை வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி பறக்க விட்டதுனாலயோ இந்த சங்காரக்காரன் உன்னை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? இல்லைங்க. இவனுக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு முன்னாடி கொடியை நாட்டி வச்சிருக்கிறாங்க, கட்சி கொடியை நாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் அடையாளம் உனக்குள்ள இல்ல, உன் வீட்டுக்குள்ள இல்ல. சாபம் உன் வீட்டுக்குள்ள என்ன தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த சிவப்பு குதிரையும் இந்த மங்கின குதிரையும் இன்னைக்கு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சுத்தி சுத்தி வந்து கொண்டு இருக்கிறது. கடைசி காலம் சாவு எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய காலமாயிட்டுங்க. இதுல இருந்து நீயும், உன் பொண்டாட்டி பிள்ளைகளும், உன் குடும்பமும், உன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னா முதல்ல சிலுவையில வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ கும்பிடணும். சிலுவையில வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால நீ கழுவப்படணும். அப்பதான் வந்துட்டு அந்த ரத்தத்தின் அடையாளம் உன் மேல வெளிப்படும். ரத்தத்தின் அடையாளம் இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே என்ன பண்ணுங்க, யோசிங்க. அந்த ரத்தத்தின் அடையாளம் இல்லை அப்படின்னு சொன்னா எளிதாக ஒரு சாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பச்சை மரத்துக்கு இந்த பாடுன்னு சொன்னா பட்டை மரத்துக்கு என்ன பாடுன்னு இயேசு சொன்னார். பச்சை மரம் இயேசு, பச்சை மரம் சபை, பச்சை மரம் இயேசுவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள். பட்டு போன மரம் எதியா? பட்டு போன மரம் எது? இயேசுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாம வந்துட்டு நீ உன்னுடைய மூதாதையர்கள் அடையாளம் காட்டி கொடுத்ததான தெய்வங்களை வணங்கி கொண்டு அல்லது கடவுள் இல்லை என்கிறதான ஒரு கட்சியோடு கூட உன் பெயரை பதிவு செய்து கொண்டு அல்லது குடிக்கும் வெறிக்கும் களியாட்டத்திற்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்திற்கும் உன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்பலம், பணபலம், உன்னுடைய சொந்த பந்தத்தினுடைய பலம், உன்னுடைய குடும்ப வம்சாவளியை பார்த்துக்கிட்டு அதுல நீ பலம் கொண்டு நீ இருப்பா என்று சொன்னால் சங்காரன் உன்னை நோண்டிடுவான். ஆமா, அதுல எந்த விதிவிலக்கும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா கிரைஸ், கிருபை. நான் சொல்லுறேன், நான் தேவ மனுஷனா சொல்லுகிறேன், கிருபை. நீ பாவம் செய்யும் போதும், நீ ஒருவனை அடிக்கும் போதும், நீ ஒருவனை கொலை செய்யும் போதும், நீ இனி ஒருவனுடைய
எதை ஒன்றாவது நீ அபகரிக்கும் போதும், லஞ்சம் வாங்கும் போதும், பொய் சொல்லும் போதும், துணிகரம் செய்யும் போதும், அந்த கிரேஸ் என்ன பண்ணுது? அந்த கிருபை உன்னைய நெருக்கி கொண்டு இருக்கிறது. ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வசனம். கிருபை பெருகின, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும்னு சொல்லு. கேரளா ஸ்டேட்ல கிருபை பெருகிட்டு இருக்குது. இல்லைன்னு சொன்னா கேரளா ஸ்டேட்டே வந்துட்டு இல்லாம போயிடும். தமிழ்நாட்டில் கிருபை பெருகிட்டு இருக்கு. நார்த்ல கிருபை பெருகிட்டு இருக்கிறது. வேர்ல்டு ஃபுல்லா கிருபை பெருகிட்டு இருக்குங்க. நீ இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும், கடலுக்கு அந்த புறத்திலும் இந்த புறத்திலும், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குல கிருபை பெருகிட்டு இருக்குது. இந்த கிருபை ஒரு ஆனைக்கு மேலேயோ, பூனைக்கு மேலேயோ, குதிரைக்கு மேலேயோ, கழுதைக்கு மேலேயோ, பாம்புக்கு மேலேயோ, பள்ளிக்கு மேலேயோ, பாச்சாக்கு மேலேயோ, மற்ற ஏதோ ஒரு விலங்குக்கு மேலேயோ, ஒரு பறவைக்கு மேலேயோ இல்ல. இந்த கிருபை யார் மேல இருக்கு தெரியுமா? மனுஷனை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு, நான் வாசப்படியில நின்று என்ன பண்றேன்? கதவை தட்டுறேன். நீ கதவை திறந்தா நான் உள்ள வருவேன்னு சொல்றாரு. நீ கதவை திறக்க மாட்ட. யாராருக்கோ திறந்து கொடுப்ப. உங்க யூனியன்காரருக்கு திறந்து கொடுத்துருவ, அப்புறம் உங்க சமுதாயக்காரருக்கு திறந்து கொடுத்துருவ, அப்புறம் உனக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்றவங்களுக்கு திறந்து கொடுத்துருவ, இனி ஊர்லாப்பட்டவனுக்கெல்லாம் திறந்து கொடுப்ப. ஆனா ஒரு உண்மையான தெய்வம் இயேசு வந்து உன் வீட்டை தட்டுறாரியா? அதான் இச்செய்தி, இந்த செய்தி. ஹலோ, இந்த குட் நியூஸ் மீடியா பார்க்கிறவர்களே, இந்த காஸ்பல் டிவி பார்க்கிறவர்களே, இயேசு உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறார், உன்னை தட்டி கொண்டிருக்கிறார். ஆமா, இதுக்கு நீ வந்துட்டு தலை வணங்கவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் நியாயாதிபதிக்கு முன்பதாக நீ தலை வணங்கி ஆக வேண்டும். இன்றைக்கு நீ இயேசு கிட்ட அவருடைய அந்த கிருபையில வந்து நீ சரண்டர் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா, ஓ வீட்டை உன்னை வந்துட்டு சிவப்பு குதிரை சுத்தாது. உன் வீட்டை உன்னை வந்து மங்கின நிறமுள்ள குதிரை சுத்தாது. நீ இயேசுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா, கிருபைக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா, பேழைக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா, இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று நாமம் சொல்லிக்கொண்டு, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாகவே இல்லைங்க. தங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. கப்பல் போய்கிட்டே இருக்கும். அந்த கப்பல்ல ஏதாவது இன்கேஸ் ஒரு ஓட்டை விழுந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த கப்பல் தண்ணியில மூழ்கிடும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா எப்போ வந்து ஓட்டை விழுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஓட்டை விழுந்துடும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இரட்சகர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தின ரத்த சாட்சி. நீங்க நிறைய பேர் சாகுறாங்க, ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக இல்ல ஏதோ ஒரு கட்சிக்காக சாகுவாங்க. அது அவங்களுடைய கட்சி ரத்த சாட்சி, அது அவங்களுடைய சமுதாய ரத்த சாட்சி. அந்த ரத்த சாட்சியை கொண்டு ரட்சிப்பு போறாது. அந்த ரட்ச சாட்சி அவங்களை சார்ந்தது, அது அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கோட்பாடு, அவ்வளவுதான். ஆனா இங்க எல்லாருடைய பாவத்துக்காக ஒரு ரத்த சாட்சி மரணம் நேரிட்டது. அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரு? சிலுவையில ரத்த சாட்சியாக மரிக்கிறார். அவர் யூத கோத்திரத்துக்காக அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, சொந்த ஜனங்களுக்காக அல்ல, அகில உலகத்தின் பாவங்களுக்காக ரத்த சாட்சியாக மரித்தார். அந்த ரத்தம் உன் மீட்பின் ரத்தமாக இருக்கிறதா? அந்த ரத்தம் உன் மீட்பின் ரத்தமாக, அந்த அடையாளம் இருக்குன்னு சொன்னா, எந்த சூழல் இருந்தாலும் சரி, யார் உன்னை தொட முடியும், தலை முடிய கூட புடுங்க முடியாது. நான் சொல்லுகிறேன், நான் நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஊழியத்தை என் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் வேதவசனத்தின்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு நிறைய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என் தரிசனத்துல ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். இந்த தரிசனத்திற்கு உதவணும் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா நீ என்னை தொடர்பு கொள்ளலாம். அந்த தரிசனம் என்ன தெரியுமா? எனக்கு நிறைய தரிசனத்துக்கு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஒரு பெரிய ஒரு லேண்ட் வாங்கணும், அந்த லேண்டை சுற்றிலும் காம்பவுண்ட் போடணும், அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டு நிறைய அறைகளை கட்டணும். அந்த அறைகளில் ஒரு ஏரியாவில் வந்துட்டு அநாத குழந்தைகள் எல்லாம் வந்துடணும், ஒரு ஏரியாவில் முதியோர்கள் வந்துடணும்,
ஒரு ஏரியாவில் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்துடணும். ஒரு ஏரியாவில் மனநிலை பாதிக்கப்பட்டதான அவ்வளவு பேரும் ஒரு அறைக்குள்ள வந்துடணும். இன்னைக்கு எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகளாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக கஞ்சா, சாராயம், பீடி, சிகரெட்டு மற்ற ஏதோ ஒண்ணுல டிப்ரெஷன் ஆகி தோல்வி அடைந்து ஒரு சைக்கோவாக, ஒரு மெண்டலாக ஊர் உலகத்துல சுத்தி கொண்டிருக்கிறாங்களா? இவங்களை அம்புட்டு பேரும் இழுத்து கொண்டு வந்து உள்ள போட்டு இவங்களை சரிப்படுத்தணும். இவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும், இவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்கணும். இது என்னுடைய தரிசனம். இதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் இதற்கு லேண்ட் வாங்கணும், கட்டிடம் போடணும், அதற்கான மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். இதற்கு நிறைய பணங்கள் செலவாகும். நான் நைட்டு பகலா ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என் காலத்துல என் தரிசனம் நிறைவேறணும், என் காலத்துல என் தரிசனம் நிறைவேறணும். எத்தனையோ வாலிபர்கள் கண்ணுக்கு முன்னாடி, எத்தனையோ வாலிபர்கள் அப்படியே என்ன பண்றாங்க, துடிச்சு துடிச்சு சாகுறாங்க. உடம்பெல்லாம் நோய், மைண்டு டைவர்ட் ஆகி எல்லாரும் இழந்து அனாதையாக வெளியேற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. சோ இவங்களுக்காக அரசாங்கம் என்னத்தை செய்து, இவங்களுக்காக மற்ற அமைப்புகள் என்ன செய்து அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படிப்பட்ட அரசாங்கத்தையும் அப்படிப்பட்ட அமைப்புகளையும் பார்ப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனால எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பேடன் கொடுத்திருக்கிறாரு. இதை என் காலத்துல அதை செய்யணும்னு சொல்லி நான் என்ன பண்றேன், ஆசைப்படுறேன். அதான் இது விதைக்கின்ற காலம் அல்லவா, இது செயலாற்றும் நேரம் அல்லவா. இப்ப விதைக்காம, இப்ப செயல்படாம எப்ப பிரதர் நம்ம விதைக்க முடியும், எப்ப செயல்பட முடியும்? ஆகவே இந்த மீடியா பார்வையாளர்களே, இந்த காஸ்பல் டிவி பார்வையாளர்களே, நீங்க கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த குதிரை, ஒரு வேளை குதிரையும் அங்கின நிறமுள்ள குதிரையும் உங்க வீட்டை சுத்தலாம். ஆனா இந்த அழிவுல நீங்க போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா பிரசங்கின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் தன் காலத்தை அறியார். மச்சங்கள் கொடிய வலையிலே அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், பொல்லாத காலத்துல மனுஷர்கள் தங்களுக்கு நேரிடுகிற ஆபத்துல அகப்படுவார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு கூகுள் மேப் வச்சு எல்லா இடத்துக்கும் போயிடலாம். ஆனா கூகுள் மேப் வச்சு பரலோகம் போக முடியாது. ஆனா பரலோகம் போவதற்கு இருக்கக்கூடிய ஒரு மேப்பு இந்த ஹோலி பைபிள், இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். இந்த வேதத்தை நீங்க கை கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் வழிகாட்டியாக இருப்பார். ஏன்னா இந்த மேப்பு தான் வந்துட்டு பரலோகத்துக்கு வழிகாட்டக்கூடிய மேப்பு. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் சொல்லியிருக்கிறார். ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு, அவங்க பிள்ளையை சாக கொடுக்காம இருப்பதற்கு ஒரு அடையாளம் போடப்பட்டுச்சு. அதான் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். எரிகோ பட்டணத்துல ராகாபனுடைய குடும்பம் சேதமடையாமல் இருப்பதற்கு ஒரு அடையாளம் போடப்பட்டுச்சு. அதான் சிவப்பு நூல். இங்கே இக்காலத்துல உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம் தேவை. அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் அடையாளம். அல்லாம நீங்க எந்த கலர் கொடியை கட்டி வச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய நீங்க காம்பவுண்ட கட்டி, நீங்க பாதாள சுரங்க பாதையை அமைத்து உள்ளுக்கு போய் நீங்க பெரிய பங்களா கட்டி நீங்க உள்ள குடியிருந்தாலும் சரி, இந்த குதிரை வந்துடும். சோப்பு குதிரை வந்துடும், மங்கின குதிரை வந்துடும். ஆனபடினால நான் சொல்லி முடிக்கிறேன், என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, காலம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது. அதனால ஊழியம் செய்யறவங்க, ஆண்டவருடைய பணியை செய்யறவங்க, நீங்க தீவிரத்தை எழும்புங்க, தீவிரத்தை எழும்பி உங்ககிட்ட கொடுத்த தாளந்த, உங்களுக்கிட்ட கொடுத்த மந்தைய நீங்க சரியா நடத்துங்க, கண்டிங்க, சொல்லுங்க. இது நிமித்தம் தலை போறது கிடையாது. இது நிமித்தம் நம்மளை தூக்கு மேடையில கொண்டு போய் பாட்ட மாட்டாங்க. இதை நம்ம சொல்லவில்லை என்றால் நம்மள ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆனாலும் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு தரிசனம், நிறைய தரிசனம் இருக்கு. சம்டைம் அது நிறைவேறினாக நிறைவேறட்டும், இல்லைன்னா போட்டும்.
ஆனால் என் சாவுக்கு முன்பதாக ஒரே ஒரு தரிசனம், இப்படிப்பட்ட இந்த ஏழை எளிய மக்கள், அனாதைகள், மாற்றுத்திறனாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை அவங்கள வாழ வைக்கணும். அதற்கு நான் எத்தனையோ மனிதர்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். அதுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த மீடியா மூலமாக நீங்க இந்த செய்தியை பார்த்துட்டு உங்களோட ஆண்டவர் பேசினான்னு சொன்னா நீங்க என்கிட்ட பேசுங்க. நான் என் நம்பரை சொல்லுகிறேன், 85 92 91 57 90 மீடியா நம்பரு, அதான் வாட்ஸ்அப் நம்பரு. நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி எங்களுடைய ஹல்லேலூயா குட் நியூஸ் மீடியாவில் அந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு நாங்கள் கீழ்ப்பகுதியில் வந்துட்டு அந்த காஸ்பல் டிவியினோட லிங்க் கொடுக்குறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாரம் திங்கள் செவ்வாய் 2 நாள் 7 மணி 30 நிமிடத்திற்கு நம்மளுடைய இந்த செய்தியை நீங்கள் காஸ்பல் டிவியில் பார்க்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கலாம். இனியும் நாங்கள் எப்படியெல்லாம் இந்த செய்திகளை மக்களுக்கு பரப்ப வேண்டுமோ அப்படியெல்லாம் பரப்பி கொண்டு இருக்கிறோம். ஆகவே நான் யாரையும் மனநோவும்படியாக, துக்கப்படுத்தும்படியாக, காயப்படுத்தும்படியாக அந்த ஒரு எண்ணத்தோடு நான் நின்று பேசவில்லை. உங்கள் ஆத்மாவில் ஏற்பட்டது. நீங்கள் செத்து பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீங்கள் பரலோகம் போகணும் அப்படிங்கிறதான அந்த எண்ணத்தில் பேசுகிறேன். ஆண்டவரே சொல்லிட்டாரு, சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லி. உங்களுக்கு காது இருக்கலாம், நீங்கள் கேளுங்க. உங்களுக்காக நான் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணி அந்த பதிவை நிறைவு செய்ய போகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் சிவப்பு குதிரையும் மங்கின குதிரையும் அது மேலே ஏறி இருக்கிறவர்களும் இந்த உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அது நிமித்தமாக உலகம் எங்கிலும் கொலையும், அது நிமித்தம் சமாதானம் இல்லாமையும், இனி பஞ்சம், ஆண்டவரே பட்டயம், துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் ஆண்டவரே சாவுகள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. வேதம் சொன்ன சத்தியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த காணொளியை காண்கிறதான எல்லா அன்புக்குரியவர்களும் இந்த சத்தியத்தை அறிந்து இயேசுவை உமக்கு முன்பதாக தலை வணங்கி உம்முடைய பாதத்திலே வந்து உம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பிற்கு அடையாளமாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு, 2வது ஞானஸ்தானமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்புக்குவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு இப்பூமியிலே கரைதரையற்ற மணவாட்டி சபையாய் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. மாரநாதா.